Welcome to our channel. Today Bible verse in Tamil. டிபிவிடி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடமெல்லாம் நம்மை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்து புத்தாண்டை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியரிடத்திலும் போதகரிடத்திலும் வீட்டிலுள்ள பெரியவர்களிடத்திலும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது வழக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆகவே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நீர் என்னை ஆசிர்வதியும். இந்த வருடம் முழுவதிலும் உம்முடைய கரமும் பிரசன்னமும் என்னோடு கூட இருக்கட்டும் என்று கேளுங்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் நித்தியத்திற்கும் உரிய எல்லா ஆசிர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து தான் இறங்கி வருகின்றன. அவர்தான் எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் மூச்சுக்காரனர். அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம். அவர்தான் தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசிர்வதிக்கிறவர். இன்றைய வசனம் எசேக்கியேல் 34 26 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2026 தேவனின் ஆசிர்வாதமான மழை பொழியும் காலமாகும். உங்கள் வாழ்க்கையில் வறண்டு பலன் கொடாமல் இருக்கிற பகுதிகள் அவருடைய பரிபூரணமான மழையினால் புத்துயிர் பெறும். பிரியமானவர்களே, 2026 நாம் அடியெடுத்து வைக்கும் வேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சாதாரணமான இன்னொரு ஆண்டாக மட்டும் அமைய போவதில்லை. தேவனுடைய ஆசிர்வாதத்தின் பெருமழை உங்கள் மேல் பொழிகிற புதியதொரு காலத்தின் தொடக்கமாக அமையும். நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசிர்வாதமான மழை பெய்யும் என்பதே இந்த ஆண்டுக்கு தேவன் தருகிற வாக்குதத்தமாகும். இது நீங்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டிய அறிக்கையாகும். உங்கள் புலம்பலின், பஞ்சத்தின், கலக்கத்தின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. பரிபூரண சந்தோஷத்தின், சீர்படுத்துதலின் கனி நிறைந்த காலம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் தம் வாக்குதத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே களி கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவரே அந்த மழை, தெய்வீக மழை உங்கள் வாழ்வில் வறண்டு போயிருக்கிற பகுதியை உயிர்ப்பிக்கும். பாழான நிலத்தின் மீது பெய்யும் மழை பலன் கொடுக்கும். அதே போன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது உங்களை கனி கொடுக்க வைப்பார். வேதாகமத்தில் மழை பெரும்பாலும் ஆசீர்வாதங்களை, புதுப்பித்தலை, பரிபூரணத்தை குறிக்கிறது. பஞ்ச காலத்திற்கு பிறகு விடாய்த்த பூமிக்கு மழை புத்துயிரளித்து நம்பிக்கையை கொடுக்கிறது. நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று எலியா தீர்க்கதரிசி அறிவிக்கும் சம்பவம் இதை நேர்த்தியாக விளக்குகிறது. அவ்வண்ணமே உங்கள் வாழ்க்கையில் வறண்டு பலன் கொடாதிருக்கும் பகுதிகளில் 2026 தமது ஆசிர்வாதங்களை பொழிவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். உறவுகளோ, வேலையோ, ஆரோக்கியமோ, ஆவிக்குரிய வாழ்வோ, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ஆசிர்வாதமான மழை உங்களுக்கு புத்துயிரளித்து புதுப்பிக்கும். பல வேளைகளில் பஞ்ச காலத்திற்கு பின்னர் பரிபூரணம் வரும். எலியாவின் நாட்களில் ஜனங்கள் தேவனை விட்டு புறம்பே சென்றதால்
தேசத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அவர்கள் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் தேவனுடைய இரக்கம் மாறாததா இருந்தது. எலியா ஜெபித்த போது ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 7 முறை திடமான விசுவாசத்துடன் ஜெபித்த போது தேவன் பதிலளித்தார். அவர் வானத்தை திறந்தார், பெருமழை பொழிந்தது, பஞ்சம் முடிந்தது, பூமி புத்துயிர் பெற்றது. 2026ஆம் ஆண்டிலும் உங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா பஞ்சமும் முடிந்து போகும். நீங்கள் சமாதானத்துக்காக, சுகத்துக்காக, சீர்படுதலுக்காக காத்திருந்தால் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்ற வாக்குதத்தத்தை தேவன் உங்களுக்கு அளிக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாகவும், உங்கள் குறைவை நிறைவாகவும், உங்கள் பஞ்சத்தை செழிப்பாகவும் மாற்றுவார். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எலியாவை குறித்த இந்த சம்பவம் ஊக்கமும் விசுவாசமும் நிறைந்த ஜெபத்தை தொடர்ந்து அற்புதம் நடக்கும் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. எலியா தேவனுடைய வாக்குதத்தத்தை அறிவித்த உடனே மழை வந்துவிடவில்லை. எலியா தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் விசுவாசித்து முழங்காற்படியிட்டு ஜெபித்த போதே வந்தது. அவன் திட விசுவாசத்துடன் இடைவிடாமல் ஜெபித்தான். அவ்விதம் இந்த ஆண்டில் நீங்களும் தேவனை முழு மனதுடன் தேடினால் அவரது கரம் உங்கள் வாழ்வில் வல்லமையாக அசைவாடுவதை காண்பீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கூப்பிடுதலுக்கு பதில் தர விரும்புகிறார் என்பதை அறிந்தவர்களாய் ஊக்கமாக ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய சித்தத்திற்கு உங்கள் உள்ளம் இசைந்திருக்கும் போது அவர் தாம் நியமித்த வேளையில் தமது ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தந்தருளுவார். புத்தாண்டுக்குள் நுழையும் இவ்வேளையில் விசுவாசமும் எதிர்பார்ப்பும் நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சித்தத்துடன் இசைந்து கொள்ளுங்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எவ்வித இக்கட்டுகள் உங்களுக்கு எதிர்பட்டாலும் தேவன் உங்களுக்கு முன்னே செல்வார், உங்களை பாதுகாப்பார். தம்முடைய ஆசீர்வாதமான மழையை உங்கள் மேல் பொழிய பண்ணுவார். அவருடைய கிருபையை நம்புங்கள். அவருடைய பலத்த கரம் கிரியை செய்வதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நான் 2026ஆம் ஆண்டுக்குள் அடி எடுத்து வைக்கிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று நீர் வாக்கு பண்ணி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியை என் மேல் அனுப்புகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு உம் ஆசீர்வாதங்கள் என் மேல் மழையாக பொழியட்டும். உம்முடைய தெய்வீக வல்லமையால் என்னை நிரப்பி பலவீனங்கள் எல்லாவற்றையும் அகற்றும். என்னை புண்படுத்தியவர்கள் அனைவரையும் மன்னிப்பதற்கான கிருபையை எனக்கு அருளுவீராக. உம் சமாதானம் என் இருதயத்தையும் வீட்டையும் ஆளுகை செய்வதாக. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உம் ஆவியினால் விடுதலையை அருளிச் செய்வீராக. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் மகளாக என்னை மாற்றுவீராக. கிறிஸ்துவின் நம்பிக்கையினால் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. என் வாழ்வில் வறண்டு போய் விடாய்த்து போயிருக்கும் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பரிபூரணமான மழையை பெய்ய பண்ணும். எனக்கு புத்துயிர் தாரும், என்னை புதுப்பியும்.
இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்தருளும். இந்த ஆண்டானது சமாதானத்தின், சந்தோஷத்தின் ஆண்டாக, கனி நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கு அருள் செய்யும். இடைவிடாமல் ஜெபிக்கவும், உம்முடைய ஏற்ற வேலையின் மேல் நம்பிக்கை வைக்கவும் என் விசுவாசத்தை பலப்படுத்தி அருளும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியை புதுப்பித்து எல்லா இக்கட்டுகளின் நடுவிலும் எனக்கு வழிகாட்டுவாராக. தகப்பனே, வெட்டுக்கிளிகள் பட்சித்த ஆண்டுகளின் பலனை எனக்கு தருவதாக சொன்ன வாக்குதத்தத்தை நிறைவேற்றும். இந்த புதிய ஆண்டுக்குள் நான் செல்லும் போது உம்முடைய சமூகம் என்னுடன் இருப்பதாக. உமக்கே சகல மகிமையையும் கனத்தையும் துதியையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.